பணம் பத்தம் செய்யும். பணம் பாதாளம் வரைக்கும் பாயும். பணம் இல்லைன்னா பயணம். மரத்தில் பழங்கள் இருந்தால் பறவைகள் தேடி வரும். நம்ம கையில் பணம் இருந்தால் தான் உறவுகள் ஓடி வரும். இந்த மாதிரி பழமொழிகள் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? நண்பர்களே, பணம் நம்பரில் இருக்குன்னு பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம். லட்சம், கோடி, மில்லியன், அப்புறம் பில்லியன் அப்படின்னு இல்லையா? நம்ம எல்லாரும் ஸ்கூலில் மேக்ஸ் படிச்சிருப்போம். நடைமுறை வாழ்க்கையிலையும் அப்புறம் வந்து ப்ராஃபிட் லாஸ், அப்புறம் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரேஷியோஸ், கிராஃப், இதை பற்றியெல்லாம் ஒரு சராசரி மனிதனாக நமக்கு எல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஆனால் பண நிர்வாகத்தில் உண்மையிலே ஹீரோ யாருன்னா நம்மளோட அடிப்படை நம்பிக்கை சார்ந்த பிஹேவியர்ஸ் தான். அப்படின்னு நான் சொல்லலை. த சைக்காலஜி ஆஃப் மணின்ற புக்கில் அதை எழுதியிருக்கிற மோகன் ஹவுசல் சொல்கிறார். ஒரு ஐஃபோன் லான்ச் ஆன உடனே நம்மக்கிட்ட ஃபோன் இருந்தாலும், நல்ல ஃபோன் இருந்தாலும் கூட இந்த புது மாடல் ஃபோன் இல்லாமல் லைஃபே இன்கம்ப்ளீட் போல் பல பேருக்கு ஃபீல் ஆகலாம் இல்லையா? இது நிதி ஃபினான்ஸ் பற்றினது இல்லைங்க. இது வந்து உளவியல், அதாவது சைக்காலஜி. இந்த பதிவில் பணம் குறித்த உளவியல் சம்பந்தமாக மோகனோட சில கருத்துக்களை நடைமுறையில் பயன்படுத்தி எனக்கு கிடைச்ச கண்ணோட்டங்களை ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இந்த பதிவு கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டென்ட் ஹெவியாக இருக்குன்ற காரணத்தினால நிறைய உதாரணங்களையும் எடுத்துக்காட்டுகளையும் கோடிட்டு காட்டணும்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பகுதி பதியாக நேரம் கிடைக்கிறப்போ வந்து நிறைய ஆராய்ச்சி அடிப்படையிலான கருத்துக்கள் உள்வாங்கினா தான் அதெல்லாம் நம்மளால் நடைமுறையில் செயல்படுத்த உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். பல பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் வாரன் பஃபே பற்றி. உலகில் மிக பெரிய பணக்காரர்கள் வரிசையில் உள்ள ஒரு பேங்கர். நிதி நிர்வாகம் பற்றின அவரோட கருத்துக்களை நான் வந்து ஏற்கனவே ஒரு காணொலியில் பதிவு செஞ்சுருக்கிறேன். அதனோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். நேரம் கிடைக்கிறப்போ நீங்கள் அதையும் பாருங்கள். முதல் நிதிசார் கொள்கை, அதாவது ஃபினான்ஷியல் பிரின்சிபல் என்னென்னா, பண விஷயத்தில் சிறப்பாக செயல்படுறதுன்றது உயர் அறிவுத்திறன், அதாவது ஹை ஐக்யூ சார்ந்தது இல்லைங்க. அது ஒருத்தரோட நடத்தைய பிஹேவியரை சார்ந்தது தான். அறிவை விடவும் ஒழுக்கம், பொறுமை, அப்புறம் சுய கட்டுப்பாடு இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸ் வாங்கி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறார். இன்னொருத்தர் எஃப்டியில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கார். யார் ரைட்னா ரெண்டு பேருமே தான். ஏன்னா முதல் நம்பர் வந்து தன் பெற்றோர்கள் சிரமப்படுறதை பார்த்து வளர்ந்தவராக இருக்கலாம். அதனால் ஒரு ஃபாஸ்ட்டாக க்ரோத்தை வந்து சூஸ் பண்ணியிருக்கலாம். ரெண்டாவது நம்பர் என்ன பண்ணியிருக்கலாம், சந்தை வீழ்ச்சிகளை பார்த்து வளர்ந்தவராக இருக்கலாம். நம்ம எல்லாருமே இந்த எக்ஸல் ஷீட்டை நம்புறதை விட நம்மோட கடந்த கால அனுபவங்களோட அடிப்படையிலும் மனதளவில் கண்டிஷன் பண்ணப்பட்ட நம்பிக்கைகளோட அடிப்படையிலும் தான் முடிவுகளை எடுக்கிறோன்றது உளவியல் சொல்லுது. நம்ம ரேஷனல் மைண்டை விட இமோஷனல் மைண்டை தான் ரொம்பவுமே யூஸ் பண்ணுறோன்றது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஒரு முடிவு எடுக்கிறப்போ நம்மளே அறியாமலே நம்ம இதை தான் பண்ணுறோம். ஒரு இமோஷனல் டெசிஷனை எடுத்ததுக்கு அப்புறம் அதை வந்து ரேஷனலைஸ் பண்ணுறது தான் மனித இயல்பு. ஒரு பிராண்டட் ட்ரெஸ்ஸை வந்து சக்திக்கு மீறி அதிக விலை கொடுத்து வாங்கி நமக்கு பிடிச்சுன்ற காரணத்துக்காக வாங்கிட்டு அதுக்கு வேறு பல காரணங்களை மற்றவங்க சொல்கிறதுக்கு நம்ம மனம் தயாராகிடுது இல்லையா? டூயிங் வெல் வித் மணி இஸ் நாட் அபவுட் ஐக்யூ, இட்ஸ் அபவுட் இமோஷனல் பிஹேவியர் அண்ட் கன்சிஸ்டன்சி தட் மேட்டர் மோர் தென் நாலேஜ். பில்கேட்ஸ் 1960களில் கம்ப்யூட்டர் இருந்த ஒரு ஸ்கூலில் தான் படித்தார். அவரோட நண்பர், அவருக்கும் பில்கேட்ஸ்க்கு இருந்த அதே திறமை தான் இருந்தது. ஆனால் அவர் முன்னேற முடியல. அதே திறமை, அதே முயற்சி, வெவ்வேறு நேரம், வித்தியாசமான சூழ்நிலை. இங்கே ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா, வெற்றின்றது திறமை ப்ளஸ் அதிர்ஷ்டம், தோல்வின்றது மிஸ்டேக் ப்ளஸ் துரதிர்ஷ்டம். ஆனால் நம்ம வந்து திறமை அப்புறம் இந்த மிஸ்டேக்ஸ் பற்றி மட்டும்தான் பேசுகிறோம் தவிர அதிர்ஷ்டத்தை புறக்கணிக்கிறோம்.
ஒருத்தர் வந்து கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணி லாபம் அடைகிறாரு. இன்னொருத்தர் வந்து அதையே பண்ணி நஷ்டம் அடைகிறாரு. அதிர்ஷ்டமும் இடர்பாடும் ஒவ்வொரு நிதிசார் கதையோட அங்கங்க தாங்க. ஆக வாழ்க்கை பாடம் என்னன்னா, வெற்றியில அடக்கமாக இருங்கள், தோல்வியில துவளாமல் இருங்கள். ஏன்னா அதிர்ஷ்டம் அப்புறம் ரிஸ்கோட பங்கை நீங்க முழுமையாக அறிந்திருக்க மாட்டீர்கள். லக் அண்ட் ரிஸ்க் ஆர் பார்ட் ஆஃப் எவ்ரி ஃபினான்ஷியல் ஸ்டோரி. பி ஹம்பிள் அபவுட் சக்சஸ் அண்ட் எம்பத்தட்டிக் டுவர்ட் ஃபெயில். அப்புறம் அடுத்த கான்செப்ட் என்னன்னா, செல்வம் அதாவது வெல்த்ன்றது கண்ணுக்கு தெரியாத ஒன்று. ஆனால் செலவு செய்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியுது இல்லையா? சேமிப்பு கணக்கு தெரியாதது, ஆனால் அதிக சக்தி வாய்ந்தது அதுதான். ராஜ்குப்தா அவர் வந்து மெக்கன்சியோட சிஇஓ. கோடிக்கணக்கான பணம், மரியாதை எல்லாம் அவர்கிட்ட இருந்தது. ஆனாலும் உள் வர்த்தகம் அதாவது இன்சைடர் ட்ரேடிங் பண்ணி மில்லியனில் அவர் இல்லீகலாக சம்பாதிச்சார். கடைசியில் அவர் கிடைச்சது ஜெயில் தான். இப்படி பல பேர் இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். போதுன்றது நாம் வரையறுக்க மறுத்து விடுற ஒரு ஆபத்தான செயல். ஒரு தண்ணீர் பாட்டில் இருக்குன்னு வச்சுங்க, அது ஏற்கனவே நிரம்பி தான் இருக்குது. இருந்தாலும் ஒருத்தர் அதுக்கு மேலே தண்ணி ஊற்றிட்டே இருந்தால் என்ன ஆகும்? பண விஷயத்துலையும் இதுதான். போதுன்றது வரையறுக்கப்படலைன்னா எந்த தொகையும் எப்பவும் திருப்தியே அளிக்காது இல்லையா? வாழ்க்கை எப்போவுமே நிலை பெறுவதில்லைங்க. ஆனால் எதிர்பார்ப்புகள் அது மட்டும்தான் உயர்கின்றன. ஆக செல்வம் அதாவது வெல்த்ன்றது அதிகமாக வச்சிருக்கிறது இல்லை, அது மேலும் மேலும் அதாவது எதுவும் தேவைப்படாமல் இருக்கிறது தான். கூட்டு விளைவு அதாவது காம்பவுண்டிங் எஃபெக்ட் யாரும் காத்திருக்க விரும்பாத ஒரு மாயாஜாலம் தாங்க சொல்லணும். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லட்டுமா? ஒரு பேப்பர், அதாவது ஒரு A4 சைஸ் பேப்பர்னு வச்சுங்களேன், அதை வந்து 7 தடவை மட்டும்தான் சமமாக மேலே மேலே மடிக்க முடியும். அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் கூட. ஒரு பேப்பரை வந்து 50 தடவை மடிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது தான். ஆனால் ஒரு கற்பனைக்காக நினச்சிட்டாலும் அது உயரம் எவ்வளோ இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அது ரூமோட சீலிங் வரைக்கும் போக முடியுமா? உண்மையில் உங்களால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாதுங்க. அதோட தூரம் வந்து கோடி மைல்களுக்கு மேலே பூமியில் இருந்து சூரியனை கூட தாண்டி செல்கிற தூரம்னா பார்த்துங்களேன். இது தாங்க காம்பவுண்ட் எஃபெக்டோட பவர். பணத்தை சேமியுங்கள், வெறும் குறிப்பிட்ட இலக்குக்காக மட்டும் இல்லாமல் நெகிழ்த்தன்மை, அப்புறம் சுதந்திரம் அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஃப்ரீடம், இது ரெண்டுக்கும் சேர்த்து தான். சேமிப்புன்றது பிற்காலத்தில் சிறந்த முடிவுகளை எடுப்பதற்கான சுதந்திரம்னு தான் சொல்லணும். சேவ் மணி நாட் ஃபார் கோல்ஸ் பட் ஃபார் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஃப்ரீடம். சேவிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீடம் டு மேக் பெட்டர் சாய்ஸஸ் லேட். வாரன் பஃபெட்டோட சொத்து மதிப்பு அபரிமிதமாக உயர்ந்ததுக்கு காரணம் அவர் வந்து புத்திசாலியாக இருந்தாருன்றது மட்டும் இல்லை, 70 ஆண்டுகளுக்கு மேலே அவர் தொடர்ந்து முதலீடு செஞ்சது தான். அவர் விரைவாக பணக்காரர் ஆகலைங்க, அவர் மெதுவாகவே தான் பணக்காரர் ஆனார். ஆனால் அந்த வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியல. இதுக்கு காரணம் இந்த பனிப்பந்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது இந்த ஸ்னோபால் எஃபெக்ட். மலையிலிருந்து உருள்ற சின்ன சின்ன பனித்துளிகள் மேலே மேலே பனியை சேர்த்துக்கிட்டே வந்துட்டு ஒரு பெரிய பனிப்பாறையாக மாறுது இல்லையா? பணம் ப்ளஸ் காலம், அதுதாங்க மேஜிக். ஆரம்பத்தில் வந்து பெரிய மாற்றம் தெரியாமல் ஒரு சாதாரணமாக தோணலாம், ஆனால் திடீர்னு கோடிக்கணக்கான பணம் வந்து சேருது இல்லையா? முக்கிய செய்தி, நீங்கள் எவ்வளவு முதலீடு செய்கிறீர்கள் என்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ காலத்துக்கு முதலீட்டில் நீங்கள் நீடித்திருக்கிறீங்கன்றது தான் முக்கியம். இட்ஸ் நாட் அபவுட் ஹவு மச் யூ இன்வெஸ்ட், இட்ஸ் அபவுட் ஹவு லாங் யூ ஸ்டே இன்வெஸ்டட். இப்போ ஒரு டேஞ்சரஸ் ஃபினான்ஷியல் ட்ராப் பற்றி பேச போகிறோம். உங்கள் சம்பளம் இன்க்ரீஸ் ஆகிறப்போ உங்கள் பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் இல்லையா? ஆனால் பல பேர் வாழ்க்கையில் வந்து அது ரியலாக நடக்கிறது இல்லை. இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது, அதே சமயத்தில் எக்ஸ்பெண்டிச்சரும் டபுள் ஆகுது சில நேரங்களில். இதுக்கு பேர் தான் வாழ்க்கை முறை பணவீக்கம், அதாவது லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். ஒரு சிம்பிள் ஸ்டோரி சொல்லட்டுமா? ரவின்றவர் வந்து 30,000 சம்பளம் வாங்குறாரு ஒரு மாதத்துக்குன்னு வச்சுப்போம். இப்போ அவர்கிட்ட இருக்கிறது என்ன? ஒரு சின்ன பைக்கு, ஒரு சின்ன வீடு, ரெண்டுக்கு இருக்காரு, சிம்பிள் லைஃபு, ஒரு 5,000 ரூபா சேவ் பண்ணுறாரு.
5 வருஷத்துக்கு அப்புறம் ரவியோட சேலரி 1,50,000 மாறுது. இப்போ அவர்கிட்ட இருக்கிறது என்ன? ஒரு கார் வச்சுருக்காரு, இஎம்ஐ கட்டிட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு வீடு இருக்கிற வீடு வாங்கியிருக்காரு, அதுக்கு இஎம்ஐ கட்டிட்டு இருக்கிறாரு. அப்புறம் வீக்கெண்ட் அவுட்டிங், டைனிங்கு, சப்ஸ்கிரிப்ஷன் ஓவர்லோடு, அப்புறம் 75,000 கொடுத்து ஒரு மொபைல், இதெல்லாம் விட்டுருக்கு. இப்போ ரவியோட சேவிங்ஸ் என்ன தெரியுமா? 10,000த்துக்கு கீழே தான். இந்த சமயத்தில் கண்ணதாசன் ஒரு தடவை சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. அவர் என்ன சொன்னா, என்ன மாதிரி சம்பாரிச்சவங்களும் இல்லை, என்ன மாதிரி செலவு பண்ணவங்களும் இல்லை. ஆனால் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அது என்னன்னா, எனக்கு இப்போ வந்துக்கிட்டு இருக்கிற இந்த இன்கம் எப்போவுமே தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கோன்னு நான் நம்பி தேவையில்லாமல் செலவு செஞ்சது தான். அடிப்படையாக ரிஸ்க் வேறு எடுத்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்படின்னு அவர் சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. இங்கே கேள்வி என்னென்னா, ரவி வந்து ரிச் ஆனாரா, இல்லை வந்து வேறு மாதிரி ட்ராப்பில் விழுந்தாரா? இங்கே நீட் இல்லைங்க, எதிர்பார்ப்பு உயர்வு, அதாவது எக்ஸ்பெக்டேஷன் அப்கிரேட், அவ்வளோதான். இந்த சமயத்தில் அதே சமயத்தில் வந்து நம்ம கருமித்தனமாக இருக்கணுன்ற அவசியமும் இல்லை. இந்த மாதிரி ட்ராப்பில் வந்து மக்கள் விழுறதுக்கு 3 காரணங்கள் இருக்குது. நம்பிக்கைகள்னு கூட சொல்லலாம். ஒன்று, நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு ரிவார்டு, வெகுமதி. அதாவது ரிவார்ட் யுவர் செல்ஃப். அதாவது வந்து நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், அதனால் ஐ டிசர்வ் இட் அப்படின்னு சொல்லிக்கிறது. ஆனால் ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு நீங்களே ரிவார்ட் கொடுத்துக்கிறதுனால அது இந்த பர்மனெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிடுதுன்றதை நம்ம வந்து கவனிக்க தவறிடுறோம். ரெண்டாவது வந்து சமூக ஒப்பீடு, அதாவது சோஷியல் கம்பேரிசன். என் ஃப்ரெண்டு வந்து கார் வாங்கிட்டான், அது என் கலீக் வந்து புது ஐஃபோன் வாங்கிட்டான், அதனால் நானும் இதெல்லாம் வாங்கலைன்னா எனக்கு சமூகத்தில் வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. உண்மை என்னென்னா, நீங்கள் வந்து பயன்பாட்டுக்காக நீங்கள் வாங்கலை இல்லைங்களா, ஒரு அங்கீகாரத்துக்காக நீங்கள் வாங்குறீங்க. யூ ஆர் நாட் பையிங் ஃபார் யூஸ், பட் யூ ஆர் பையிங் ஃபார் வேலிடேஷன். மூணாவது என்னென்னா, ஒரு குறுகிய கால மகிழ்ச்சிக்காக வந்து விரைவான தகவமைப்பு, அதாவது குயிக் அடாப்டேஷன் ஃபார் ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸ். அடுத்ததாக உங்கள் மூளை என்ன சொல்லும்? சரிம்மா, நீங்கள் அடுத்த கிரேடுக்கு போங்க அப்படின்னு சொல்லும். இதை நினைவில் வச்சுங்க. பணக்காரங்க நண்பர்கள் வந்து அதிகமாக சம்பாதிக்கல இல்லைங்க, அவங்க அதிகமாக சேர்க்குறவங்க தான். குறைவான தேவைகளை அவங்க தேர்ந்தெடுக்கிறவங்க. ஏன்னா வாழ்க்கை முறையை வந்து மேம்படுத்துறது ஈஸி, ஆனால் வாழ்க்கை சுதந்திரத்தை மேம்படுத்துறது மக்களிடையே வந்து ரொம்ப ரேர். பாட்டம் லைன் என்னென்னா, வாழ்க்கை முறை செலவுகள் அதிகரிப்பதை தவிர்ப்பது நல்லது. அதிக வருமானன்றது எப்பவுமே அதிகமான செலவுக்கு தான் அப்படின்னு நம்ம நினச்சிக்க கூடாது. அவாய்ட் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். மோர் மணி ஷுடன்ட் ஆல்வேஸ் மீன் மோர் ஸ்பெண்டிங். அடுத்தது, பணத்தோட உண்மையான நோக்கம் என்னவா இருக்க முடியும்? கார்கள், வாட்சஸ், ஆடம்பரமான உடை, இன்ஸ்டாகிராமில் வந்து பகட்டு காட்டுறது, இதெல்லாம் இல்லைங்க. சுதந்திரம், இதுதாங்க உண்மையிலேயே பணத்தோட பர்பஸ். இதுக்கான சுதந்திரம் நமக்கு எங்கேருந்து வருது தெரியுமா? மன உளைச்சலை கொடுக்குற வேலையை வந்து இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணுமான்னு யோசிக்கிறது, அப்புறம் தேவையில்லாத இல்லை அர்த்தமில்லாத விஷயங்களுக்கு வேண்டாம்னு சொல்கிறது, குடும்பத்தோட நேரம் செலவிடுறது, அப்புறம் நிம்மதியாக தூங்குறது, இப்படி பல இருக்கலாங்க. ஒரு கதை, ஒருத்தர் வந்து மாதம் 5 லட்சம் தான் வருமானம், சேமிப்புன்னு எதுவும் பெருசாக இல்லை, கடன் தான், எப்பவுமே வந்து மன உளைச்சலில் இருக்கிறாரு. ஓகே, இன்னொருத்தர் வந்து மாதம் வந்து 1 லட்சம் வருமானம் தான் வருது அவருக்கு, நல்ல சேமிப்பு, நிம்மதியாக இருக்கிறாரு. யார் அதிக பணக்காரர்? ரெண்டாவது ஆளை நீங்கள் நினைக்கிறது ரொம்ப சரிங்க. முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க வளர்ந்த விதம், அவங்க வாழ்ந்த ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை பற்றி தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆனால் அவங்க அனுபவித்த சுகங்கள் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தாலும், ஒரு சராசரி மனிதனோ இல்லை ஏன் ஒரு பிச்சைக்காரனுக்கு இருந்த ஒரு சுதந்திரம் கூட அவங்க ஜெயிலில் இருந்தப்போ அது இருந்திருக்குமா? எவ்வளவோ சுதந்திர போராளிகள் வந்து ஜெயிலில் இருந்திருக்காங்க, ஆனால் அவங்க வந்து அதை பெருமையாக தான் கருதுனாங்க. அதில் ஒரு பர்பஸ், ஒரு புனிதம், ஒரு தியாகம் எல்லாம் இருந்தது இல்லையா? ஆனால் மேடம் கேஸ் அப்படி இல்லை இல்லையா? அது வேற. பணம்ன்றது ஒரு இலக்கு இல்லைங்க, அது நாம் வெளியேறுவதற்கான ஒரு கதவு தான். மன அழுத்தத்திலேருந்து வெளியேறணும், பயத்திலேருந்து வெளியேறணும், தேவையற்ற ஆப்ளிகேஷன்லேருந்து வெளியேறுதல், இதெல்லாம் தான். ஆக கணித ரீதியாக மிக சரியானது தான் செய்யணும் அப்படின்றத விட, உங்களுக்கு பொருத்தமானதை மட்டும் செய்கிறது தான் நல்லது. Do what works for you, not what is mathematically perfect. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வாழ்க்கைன்றது ஒரு மேத்ஸ் எக்ஸாம் இல்லைங்க. இதில் வந்து ஒரு சின்ன தவறு கூட ஆட்டத்தையே முடிச்சிடலாம்.
அதனால் பாதுகாப்பு இடைவெளி, அதாவது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ரொம்ப அவசியம். லைஃப் இஸ் நாட் அ மேக்ஸ் எக்ஸாம். ஹியர் ஒன் மிஸ்டேக் கேன் எண்ட் த கேம். ஸோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இஸ் அ மஸ்ட். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இன்ஜினியர்ஸ் வந்து ஒரு பாலத்தை கட்டுறப்போ அதுக்கு அதுக்கு மேலே விழக்கூடிய துல்லியமான எடைக்கு மட்டும் அதை கட்டுறது இல்லைங்க, கூடுதல் வலிமையை சேர்ப்பாங்க. அதாவது ஏன்னா எதிர்பாராத விதமான கூடுதல் எடை வரக்கூடும் பிற்காலத்தில் அப்படின்ற ஒரு காரணத்தினால. பண விஷயத்தில் இது பொருந்துங்க. எப்பவுமே உங்கள் பண இருப்பில் ஒரு பஃபர் வைங்க. அந்த இருப்பு தான் மன அமைதி, மன நிம்மதி. இங்கே ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, எல்லைக்கோட்டில் நின்று வாழாதீர்கள். அதாவது மிக குறுகிய வரவு செலவு திட்டத்தில் வாழாதீர்கள். எப்பவும் தவறுகளுக்கும் ஏன் இல்லை எதிர்பாராத சூழ்நிலைகளுக்கு இடமளியுங்கள். டோன்ட் லிவ் ஃபார் யுவர் லைஃப் ஆன் தி எர்ஜ். ஆல்வேஸ் லீவ் ரூம் ஃபார் எரர். பி ஃபினான்ஷியலி அன்பிரேக்கபிள். பிளான் ஃபார் டவுன் சைட். ஆல்வேஸ் ஹாவ் அ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. அப்புறம் எதுவுமே வந்து நம்ம வாழ்க்கையில் இலவசம் இல்லைங்க. நத்திங் இஸ் ஃப்ரீ இன் அவர் லைஃப். ஒவ்வொரு முதலீட்டுக்கும் ஒரு விலை இருக்குது. அது நிச்சயமற்ற தன்மை, ஏற்ற இறக்கம், இல்லை மன அழுத்தம், இது எது வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு பலனுக்கும் கூட ஒரு விலை இருக்குது. அதிக லாபம் தர்ற பங்குகள், அதற்கான விலை, சந்தை ஏற்ற இறக்கம், அப்புறம் வந்து தொழில் உரிமையாளர், அதற்கான விலை வந்து நிச்சயமற்ற தன்மை. பிரச்சனை என்னென்னா, மக்கள் வந்து பலன்களை விரும்புகிறார்கள், ஆனால் அதற்கான விலைகளை வந்து கொடுக்க தயாராக இல்லை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சந்தையில் லாபம் வேணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் சந்தையில் சரிவு இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்க. இது சாத்தியமா இல்லைங்களா? விலைன்றது தண்டனை இல்லைங்க. விலைன்றது அதை பெறுவதற்கான ஒரு நுழைவுச்சீட்டு தான். ஓகே, ஆக முக்கிய செய்தி இங்கே என்னென்னா, அதற்கான விலையை கொடுக்க நீங்கள் தயாராக இல்லைன்னா எந்த பலனாக இருந்தாலும் சரி, அது பெறுவதற்கான தகுதி உங்ககிட்ட இல்லைன்னு தான் அர்த்தம். இஃப் யூ ஆர் நாட் வில்லிங் டு பே த ப்ரைஸ், யூ டோன்ட் டிசர்வ் தி ரிவார்ட். நத்திங் இஸ் ஃப்ரீ. எவ்ரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ் அ ப்ரைஸ். அது என்னென்னா அன்சர்டனிட்டி, வாலட்டிலிட்டி ஆர் ஸ்ட்ரெஸ். எவ்ரி ரிவார்ட் ஆஸ் அ ப்ரைஸ், ஈவன் குட் ரிவார்ட்ஸ். அடுத்த விஷயம் எனக்கு வந்து ஒரு நல்ல இன்சைட் கொடுத்ததுன்னு சொல்லலாம். பெரும்பாலான விளையாட்டுகளில் வந்து முடிவுகள் பார்த்திங்கன்னா ஒரு சில தீவிரமான இல்லை சிறப்பான விளைவுகளால் கிடைச்சது தான் இருக்கும். அதுக்கு வந்து பேரட்டோ பிரின்சிபல் ஒன்று இருக்குது. அதாவது 80-20 ரூல். 20% கஸ்டமர்ஸ் தான் 80% பிஸ்னஸை கொடுக்குறாங்க. 20% ப்ராடக்ட்ஸ் தான் 80% சேல் ஆகுது. இப்படி தான் முதலீட்டில் கூட ஒரு சில பங்குகள் தான் பெரிய லாபத்தை கொடுக்குது. யூடியூப்பில் வந்து சில காணொலிகள் தான் அதிகப்படியான வியூஸ் கிடைக்குது, எல்லாத்துக்கும் இல்லை. இது இந்த சேனலுக்கும் பொருந்தும். நானே பார்த்துருக்குறேன். சில பேர் வந்து பல தொழிலில் தொடங்கியிருப்பாங்க, ஆனால் ஒரு தொழிலில் தான் அவங்க வந்து சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. ஆனால் நம்ம உணர்வு ரீதியாகவும் அந்த 4 அந்த 3 4 எங்கெல்லாம் நம்ம தோல்வி அடைஞ்சோமோ அதில் மட்டும் கவனத்தை செலுத்தி அந்த ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து நம்ம மறந்துடுறோம். ஆக நாம் எல்லா நேரங்களிலும் சரியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. A few times big tail events drive success. A few big wins often shape the entire outcome. அடுத்ததா நாம் இந்த எதிர்மறை சிந்தனையோட ஈர்ப்பு, இதை பற்றி என்னன்னு பார்க்கலாம். மோசமான செய்திகள் அதெல்லாம் தான் விரைவாக பரப்பப்படுது. அதே சமயத்தில் நல்ல செய்திகள் கவனிக்கப்படாமல் போயிடுது. இதை நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பார்த்துருக்கோம். ஒரு நியூஸ் பேப்பர் ஓப்பன் பண்ணோம்னா நம்ம கண்ணில் வர முதல் செய்தி பெரும்பாலும் சந்தை வீழ்ச்சி, அப்புறம் பொருளாதார அந்த ஒரு மந்த நிலை. ஆனால் நம்ம அரிதாக பார்க்குறது என்னென்னா நீண்ட கால வளர்ச்சி, தொடர்ச்சியான முன்னேற்றம். ஏன்? எதிர்மறை செய்திகள் தான் நம்ம கவனத்தை ஈர்க்கின்றன. நேர்மறை செய்திகள் வந்து சலிப்புற்ற மாதிரி தோணலாம், ஆனால் முக்கியமான செய்திங்க என்னென்னா குறுகிய கால பயம் வந்து உங்களோட நீண்ட கால வாய்ப்பை பறிக்குது. அதை நம்ம அனுபவிக்க கூடாது. டோன்ட் லெட் ஷார்ட் டேர்ம் ஃபியர் ஸ்டீல் யுவர் லாங் டேர்ம் ஆப்பர்ச்சுனிட்டி. பெசிமிசமாக இருக்கிறது புத்திசாலித்தனமாக தோணலாம், ஆனால் நம்பிக்கை தான் நம்ம எதிர்காலத்தை உருவாக்குது. பெசிமிசம் சவுண்ட்ஸ் ஸ்மார்ட்டர், பட் ஆப்டிமிசம் பில்ட்ஸ் தி ஃபியூச்சர். நம்ம சிக்கல்களை புறக்கணிக்கக்கூடாது,
ஆனால் முன்னேற்றத்தை மீது நம்பிக்கை வையுங்கள். டோன்ட் இக்னோர் ப்ராப்ளம்ஸ் பட் பெட் ஆன் ப்ரோக்ரஸ். கடைசியாக பலர் செய்கிற ஒரு மிகப்பெரிய தப்பு என்னென்னா, நண்பர்களே, தங்களோட இலக்குகளை மற்றவங்களோட இலக்குகளோட கம்பேர் பண்ணிகிட்டே வாழற ஒரு வாழ்க்கை தான். உங்களோட கனவை இன்னொருத்தர் காண முடியுமா என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டத்தை தாங்கக்கூடிய சக்தி வேறு வேறு மாதிரியாக இருக்கும் இல்லையா? அப்போது முதலீட்டு தொகுப்புகளை மற்றவங்களோட ஒப்பிடுறது பயனளிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என்ன? உதாரணத்துக்கு ஒரு நண்பர் கிரிப்டில் முதலீடு செஞ்சு லாபம் அடையலாம். ஆனால் நீங்கள் அதிலே முதலீடு செஞ்சு பணத்தை இழந்தால் நீங்கள் நினைக்கிறது என்னவாக இருக்கும்? அவனுக்கு அதிர்ஷ்டம் இருந்தது, எனக்கு இல்லை, அப்படி தானே? நண்பர்களே, ஒவ்வொருத்தரோட ஆட்டம் வேறு. அந்த ஆட்டங்களோட விளைவுகளை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதில் நமக்கு கண்ணுக்கு தெரியாத பல சூழ்நிலைகள் இருக்கலாம். ஒரு ஓட்டப்பந்தய வீரர் ஸ்ப்ரிண்ட் பந்தயத்தில் ஓடுறாரு, இன்னொருத்தர் மேரத்தானில் ஓடுறாரு. அப்போது அவங்க அந்த 2 பேரோட ஓட்ட நேரங்களை ஒப்பிடுறதுனால ஏதாவது அர்த்தம் இருக்கா என்ன? ஆக உங்கள் சொந்த பயணத்தில் ஓடுங்க, உங்கள் சொந்த பந்தயத்தில் ஓடுங்க. ரன் யுவர் ஓன் ரேஸ். லேர்ன் டு ஸ்டாப் சேசிங் கம்பேரிசன்ஸ். செல்லும் குறித்த அந்த பொறாமைக்கு முடிவே இல்லைங்க. உங்கள் சொந்த வாழ்க்கையில் கவனம் செலுத்துங்க. வெல்த் என்விஸ் என்லெஸ். ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஓன் லைஃப். ஆக மோகன் ஹவுசல் இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி சைக்காலஜி ஆஃப் மணின்ற இந்த புக்கில் பேசியிருக்காரு. நான் எனக்கு அப்படிலாம் இருந்த சில குறிப்புகளை பற்றி மட்டும்தான் என்னோட கருத்துக்களையும் அனுபவங்களையும் சேர்த்து இந்த பதிவில் எளிமையாக சொல்ல ஒரு முயற்சி செஞ்சுருக்கிறேன். ஒரு வேண்டுகோள், இந்த புக்கை முழுமையாக படிச்சிங்கன்னா இன்னும் கூட பண நிர்வாகத்தை பற்றின கூடுதல் உளவியல் அறிவும் அப்புறம் தெளிவும் கிடைக்கும்ன்றது நிச்சயம் நான் நம்புகிறேன். இந்த பதிவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. உங்களுடைய கருத்துக்களை வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.